அந்த ஜீவனை விளங்க பண்ணும்படி மரணத்தை சுமந்து திரிகிறவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவங்களுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அவர் அப்படி கூலா இருக்கார். ஏன்னு கேட்டா அவங்க இந்த ஜீவன் புரிஞ்சுக்கிறவே இல்லை. அவர் ஜீவனை I am not a person of feeling, I am a person of faith. என்ன faith? I came to give life, life in abundance. எனக்குள்ள ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவனை நான் பரிபூர்ணமாக ஜனங்களுக்கு கொடுக்கும்படி வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய இந்த 2 கொரிந்தியர் 4:12 11 அற்புதமான வார்த்தைகள். 2 Corinthians chapter 4. எப்படி நீ சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு உயிரோடு பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். அடுத்த வசனத்தை பாருங்க. இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. மரணமானது எங்களிடத்திலும்னா எங்க ஃபீலிங்ஸ்ல, ஆனா எங்க ஃபீலிங்ஸ்னால லைஃப் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து. ஆமென். சில வாலிப பிள்ளைங்க, சில நேரம் சர்ச்சில் புதிதாக வந்தவர்கள் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா ஒரு ஊழியக்காரன் எனக்கும் கோவம் வரும். பத்தாவதுக்கு சிலர் எலியாவை போல அக்கினி இறக்கி விடுவோமான் இந்த கேட்கும் வருவார்கள். But today I realize Holy Spirit quiet me, அமைதியா அமைதியா. ஒரு உள்ள அழகு இருந்தா வெளியே அழகா ஆயிடுவாங்க. நீ வெளியரங்கமான அலங்காரத்தை கான்சென்ட்ரேட் பண்ணதை நிறுத்திட்டு உள்ளரங்கமான அலங்காரத்தை கான்சென்ட்ரேட் பண்ணு. அப்படிப்பட்ட உள்ளரங்கமான அலங்காரம் எவ்வளவு பேரை வெளியரங்கமாக அலங்கரித்திருக்கிறது, இன்றும் இந்த சபையில நடந்திருக்கிறது. I have also done it the other way. பார்த்த உடனே எல்லா வாழ்க்கைய வாழ்றேன்னு கேட்டு இழந்தவர்களும் உண்டு. அதெல்லாம் நான் பாடமாக ஏற்றுக்கொண்டேன். நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணிருக்க கூடாது. ஜீவன் இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் விளங்கும்படி சரீரத்திலே இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை இந்நேரமும் சுமந்து திரிகிறவனாக நான் இருப்பேன் என்றால் ஜீவன் வெளிப்பட்டு கொண்டே. பீட்டர் முதலே சொல்றார், ஏய் பீட்டர், நீ என்னை மறுது. That look was filled with grace. அடுத்தது யோவான் 21வது அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்த்தா, is going for Peter. பேதுருவை தேடி போகிறார். இந்த பேதுரு பின்னும் மறுதலித்து தூசித்து சபிச்சாலும் பரவாயில்ல, இவர் பின்வாங்கியே போயிட்டார். பழையபடி நீ மனுஷனை பிடிக்க வேண்டியவன், மீன் பிடிக்கிறதுக்கல்ல, அவனை மனுஷனை பிடிக்கிறவனை மாற்றுவேன்னு சொல்லி மாற்றப்பட்ட பேதுரு இவர் மீண்டும் மீன் பிடிக்க போய்விட்டார். யோவான் 21:5 வசனத்துல நீங்கள் கவனித்து பார்த்தால் பியூட்டிஃபுல் பாசேஜ். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். சிச்சுவேஷன் சீனே ரிப்பீட் பண்றாரு. தேவையே இல்லை இப்படி ஒரு ஃபெயிலியருக்கு. ஹலோ, இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் கேஸுக்கு இயேசு இவ்வளவு மெனக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் எப்படி முதல் முறை பேதுருவை சந்தித்தாரோ அதே சூழ்நிலையை